ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி த டெவில்ஸ் மவுத். இது ஒரு இங்கிலீஷ் சர்வைவல் த்ரில்லர் மூவி. சர்வைவல் த்ரில்லர்னா கேரக்டர்ஸ் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்க போராடுற டைப் ஆஃப் மூவிஸ். இந்த படமும் அப்படிதான். அண்டர் வாட்டர் கேவ்குள்ளே ட்ராப் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அதே கேவ்ல இருக்கிற புல் ஷார்க் கிட்ட இருந்து எப்படி சர்வைவ் பண்ண ட்ரை பண்றாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வாங்க த டெவில்ஸ் மவுத் மூவியோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். படம் தாய்லாந்துல ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸான சாரா, மேக்ஸ், ஜேம்ஸ், ஆட்ரின், கிரெக் எல்லாரும் செம எக்ஸைட்மெண்ட்டோட ஹாலிடே என்ஜாய் பண்ண தாய்லாந்துக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் கேர்ஃப்ரீயாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த குரூப்பில் சாராவும் மேக்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலிங் நேச்சர். எது பண்ணாலும் எது டிசைட் பண்ணாலும் நான் சொன்னது தான் கரெக்ட்னு நினச்சிட்டு இருப்பா. சாரா ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் கூட அதை சீரியஸாக எடுத்துக்காம இக்னோர் பண்ணிடுவா. அதனால சாராக்கு அவளோட தாட்ஸை ஓப்பனாக சொல்ல கான்ஃபிடென்ஸ் கம்மி ஆயிடுது. அவளுக்கு தெரியும் நான் சொன்னாலும் இவ கேட்க மாட்டா அப்படின்னு. ஹாலிடே ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் போட்ல செம பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ், மியூசிக், ட்ரிங்க்ஸ்னு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. பார்ட்டி முடிஞ்ச எல்லாரும் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது தப்பி தவறி சாராவை மட்டும் கடல்ல விட்டுட்டு போட் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அது தெரியாது. தனியா கடல் நடுவுல மிதந்துட்டு இருக்க சாரா பயத்துல ஹெல்ப்க்கு கத்துறா. ஆனா சுத்தி யாருமே இல்லை. அதுக்குள்ள இன்னொரு டேஞ்சரும் வருது. ஒரு பெரிய ஜெல்லி ஃபிஷ் கூட்டமே அவ பக்கத்துல வருது. நூற்றுக்கணக்கான ஜெல்லி ஃபிஷ் சாராவை மோசமா கொட்டுது. வலி தாங்க முடியாம அவளும் கத்திட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாரா மிஸ்ஸிங்னு தெரிய வருது. உடனே போட்டை திருப்பி வந்து அவளை ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான ரீசன் மேக்ஸ் தான். அவ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் சாரா மேக்ஸ் மேல கோவப்படாம மன்னிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஃபேமஸ் அண்டர் வாட்டர் கேவ் சிஸ்டமான த டெவில்ஸ் மவுத் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளான் பண்றாங்க. இந்த கேவ் ரொம்ப டேஞ்சரஸ்னு லோக்கல் பீப்புள் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க தைரியமா அங்க போறாங்க. அங்க போன உடனே அவங்களுக்கு டூர் கைடான வாட் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டைவர். கேவ் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெரிஞ்சவர். நேத்து நடந்த இன்சிடென்ட்டை நினைச்சு மேக்ஸ்க்கு இன்னும் கில்ட்டா இருக்கும். அதனால சாராக்கு தெரியாம வாட் கிட்ட சீக்ரெட்டா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்து ப்ளீஸ் சாராவை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க, அவள் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. அவன் நல்லதுக்காக தான் பண்ணுறா. ஆனால் சாரா இதை பார்த்துடுறா. உடனே அவளுக்கு கோவம் வருது. என்ன, நான் சின்ன குழந்தையா, என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையான்னு ரொம்ப ஹர்ட் ஆயிடுறா. ஆல்ரெடி மேக்ஸ் எப்பயுமே அவளோட ஒப்பீனியன்ஸ் இக்னோர் பண்ணிட்டு இருப்பா. இப்போ இதுவும் சேர்ந்ததுனால அவளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் குறைஞ்சிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஆக்சிஜன் டேங்க்கும் டைவிங் மாஸ்க்கும் மாட்டிக்கிட்டு கேவ்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் செம பியூட்டிஃபுல்லா இருக்கும். தண்ணி அவ்வளோ கிளியரா இருக்கும். விதவிதமான கலர் ராக்ஸ், சுத்தி பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்குற அண்டர் வாட்டர் காட்சிகள். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆனா அந்த பீஸ் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுது. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ரூட் ரெண்டு பக்கமா பிரியுது. வாட் சேஃபஸ்ட் ரூட் இது அப்படின்னு காமிச்சு இந்த வழியா தான் போகணும்னு கிளியரா சொல்றாரு. ஆனா மேக்ஸுக்கு அது பிடிக்கல. அட்வென்ச்சர்னா ரிஸ்க் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சேஃப் ரூட்டை விட்டுட்டு ரொம்ப டேஞ்சரஸான கேவ் வழியா தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. வாட் பல தடவை வார்னிங் கொடுக்கறாரு. இந்த ரூட் சேஃப் இல்லை, ஏதோ சரியில்லை, ப்ளீஸ் இந்த பக்கம் போகாதீங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் மேக்ஸ் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டா. அவ சொன்னதுதான் ஃபைனல். ஃப்ரெண்ட்ஸும் வேற வழி இல்லாம அவ பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அவங்க பார்த்த காட்சி எல்லாரையும் ஷாக் ஆகுது. சீ வாட்டர் கேவ்குள்ள அங்க வாழ்ற ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸும் வேற பல சின்ன சின்ன உயிரினங்களும் உயிரிழந்து தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். இந்த காட்சியை பார்த்த உடனே ஏதோ பெரிய ஆபத்து கேவ்குள்ள இருக்குன்னு எல்லாருக்கும் தோணுது. ஏதோ பெரிய டேஞ்சர் கேவ்குள்ள இருக்குன்னு வாட்டுக்கு ஸ்ட்ராங்கா சந்தேகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குரூப் சேஃப்டிக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த டைவரை சாரா தேட ஆரம்பிக்கிறா. அவரை தேடிட்டு போகும்போது ஒரு இடத்துல அவர் பிளட் ஷெட் ஆகி யாரோ கொடூரமா அட்டாக் பண்ணின மாதிரி மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறா.
கொஞ்சம் தூரத்துல அவரோட டைவிங் மாஸ்க்கும் முழுசா உடஞ்சு கிடக்குது. அதை பார்த்த உடனே வாட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியுது. இது கண்டிப்பா புல் ஷார்க் அட்டாக் பண்ணினதுதான்னு அவரு ஆச்சரியத்தோட சொல்றாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் உடனே வெளியே போகணும், இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு அவசரப்படுத்துறாரு. ஆனா மேக்ஸ் இன்னும் அதே ஆட்டிடியூடோட இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலான்னு ஸ்டபர்னா சொல்றா. சாரா உடனே வாட் சைட் சப்போர்ட் பண்ணுறா. கைட் சொன்ன மாதிரி வெளியே போலான்னு சொல்றா. அதனால குரூப்குள்ள பெரிய ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது. வாட் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. கடைசியில கோவத்துல கேவ் மேப்பை அவங்க கையில கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போங்கன்னு சொல்லிட்டு தனியா வெளியே கிளம்பிடுறாரு. ஆனா அவரு போய் சில நிமிஷத்துல திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து மின்னல் வேகத்துல ஒரு பெரிய புல் ஷார்க் வருது. கிரெக் மேல அட்டாக் பண்ணுது. கிரெக் உயிரை காப்பாத்திக்க எவ்வளோ போராடியும் ஷார்க் அவனை விடாம கொடூரமா கொன்னுடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயத்துல கத்திட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. கிரெக் அந்த மாதிரி கொடூரமா ஷார்க் கொன்னதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம போயிடுது. பயத்துல யார் எங்க ஓடுறாங்கன்னு கூட தெரியாம கேவுக்குள்ள சுத்துறாங்க. அப்பதான் கேவ் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பாறை அவங்க கண்ணுக்கு தெரியுது. உடனே சாரா, மேக்ஸ், ஜேம்ஸ், ஆட்ரின் 4 பேரும் அங்க ஏறி நிக்கிறாங்க. கீழே ஒரு பெரிய ஷார்க் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கும். யாராவது தண்ணிக்குள்ள இறங்கினா உடனே அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கூட யாருமே பேசல. எல்லாரும் ஷாக்ல தான் இருக்காங்க. கிரெக் சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சிரிச்சு பேசிட்டு இருந்தான். இப்ப அவன் உயிரோட இல்ல. பயம், கில்ட், கன்ஃபியூஷன் எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாரோட முகத்திலையும் தெரியுது. அப்பதான் இன்னும் ஒரு ட்ராஜடி நடக்குது. ஆல்ரெடி பயத்துல நடுங்கிட்டு இருந்த ஆட்ரினுக்கு பேலன்ஸ் போயிடுது. அவ கால் ஸ்லிப் ஆகி நேரா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆட்ரின்னு கத்துறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு செகண்ட் மேட்டர் தான். ஆனா அந்த ஷார்க் மின்னல் வேகத்துல வந்து அவளையும் அட்டாக் பண்ணிடுது. அவளை காப்பாத்துறதுக்கு யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல ஆட்ரினும் ஷார்க்குக்கு பலியாயிடுறா. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமான ஹாலிடே கம்ப்ளீட்டா ஒரு நைட் மேரா மாறிடுது. காலேஜ் ட்ரிப்புக்கு வந்த 5 பேர்ல ஆல்ரெடி 2 பேர் செத்துட்டாங்க. உயிரோட இருக்கிறது சாரா, மேக்ஸ் அண்ட் ஜேம்ஸ் மட்டும்தான். இவங்க 3 பேருக்கும் இப்போ ஒரே ஒரு கோல் தான், எப்படியாவது இந்த கேவ்ல இருந்து வெளியே போகணும். அப்பதான் சாராக்கு வாட் விட்டுட்டு போன மேப் ஞாபகம் வருது. உடனே மேப்பை எடுத்து காமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு எஸ்கேப் ரூட் இருக்கு, இந்த வழியா போனா சேஃபா வெளியே ரீச் ஆகலாம்னு சொல்றா. அவளோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா மேக்ஸ்க்கு இன்னும் ஈகோ தான் முக்கியம். சாரா சொன்ன ஐடியா கரெக்டா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண அவளுக்கு மனசு வரல. நான் சொன்ன ரூட் தான் கரெக்ட், மேப்ல மிஸ்டேக் இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ரூட்ல தான் போகணும்னு இன்சிஸ்ட் பண்றா. சாரா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறா. ஆல்ரெடி இந்த சிச்சுவேஷனுக்கு மெயின் ரீசன் மேக்ஸோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். ஆனா இப்ப கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. ஜேம்ஸ் 2 பக்கமும் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நிக்கிறான். அதே நேரத்துல குரூப்பை விட்டுட்டு தனியா வெளியே போன வாட் கேவோட வேற பக்கம் வழியா ஸ்விம் பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஷார்க் இங்க இருக்குன்னு தெரியாது. சைலண்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஷார்க் திடீர்னு ஃபுல் ஸ்பீட்ல அட்டாக் பண்ணுது. எதிர்பார்க்கவே முடியாத அந்த அட்டாக்ல வாட்டு ஷார்க் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம கொடூரமா இறந்துடுறாரு. இப்ப குரூப்க்கு கைடும் இல்ல, சேஃப் ரூட் சொல்ல யாரும் இல்ல. அந்த ஷார்க் மட்டும் அவங்கள விடாம கேவ் முழுசா சுத்திக்கிட்டே இருக்கும். சிச்சுவேஷன் செகண்டுக்கு செகண்ட் மோசமா போயிட்டே இருக்கும். கடைசியா சாரா, மேக்ஸ், ஜேம்ஸ் 3 பேரும் சாரா சொன்ன சேஃப் ரூட்டை ஃபாலோ பண்ணாம மேக்ஸ் சொன்ன டேஞ்சரஸ் ரூட்ல தான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது ரொம்ப குறுகிய அண்டர் வாட்டர் டனல். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் வெளியே வர சான்ஸே இல்லை. ஆனா வேற ஆப்ஷனும் இல்லாம 3 பேரும் டீப் பிரெத் எடுத்து தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புல் ஷார்க்கும் அவங்களுக்கு பின்னாடியே மின்னல் வேகத்துல சேஸ் பண்ணிட்டு வருது. கேவுக்குள்ள இருக்கிற நேரோ டனல்ஸ்ல ஒரு பக்கம் ஆக்சிஜன் கம்மி, இன்னொரு பக்கம் ஷார்க்கோட அட்டாக் பயம். ரெண்டுமே சேர்ந்து டென்ஷன் லெவல் மேக்சிமம் லெவலுக்கு போகுது. உயிரை காப்பாத்திக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா நீந்திட்டு கடைசியா மூச்சு விட முடியற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஃபைனலி கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நினைக்கிற நேரத்துலதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம் நடக்குது. கேவ் சீலிங்ல இருந்து ஒரு பெரிய பாறை திடீர்னு உடஞ்சு விழுது.
அது நேரா ஜேம்ஸ் ஸ்விம் பண்ணிட்டு வந்த ரூட்ல விழுகுது. அவனை மற்ற 2 பேர்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிடுது. ஜேம்ஸ் அந்த பக்கம், சாராவும் மேக்ஸும் இந்த பக்கம். 2 சைடும் ஒரே சத்தம், ஜேம்ஸ் சாரா அப்படின்னு மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. ஆனா அந்த பெரிய பாறையை மூவ் பண்ண முடியாது. இப்ப 3 பேரும் பிசிக்கலி செப்பரேட் ஆயிட்டாங்க. அதை விட பயங்கரமான விஷயம், ஜேம்ஸ் இருக்கிற பக்கத்துல புல் ஷார்க் இன்னும் சுத்திட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷார்க் ஜேம்ஸ் இருக்கிற பக்கம் வருது. உயிரை காப்பாத்திக்க ஜேம்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல நீந்தி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஷார்க்கோட ஸ்பீடுக்கு முன்னாடி அவனால ரொம்ப நேரம் சர்வைவ் பண்ண முடியல. கடைசியா புல் ஷார்க் ஜேம்ஸையும் அட்டாக் பண்ணுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னால அவன் கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்க முடியுது. காப்பாற்ற முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாங்க. இப்ப உயிரோட மிச்சம் இருக்கிறது சாராவும் மேக்ஸும் தான். இந்த 2 பேருக்கும் இப்ப புரியுது, இந்த சிச்சுவேஷனுக்கு முக்கியமான ரீசன் ஷார்க் மட்டும் இல்ல, மேக்ஸோட ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஈகோவும் தான். வாட்ச் சொன்ன வார்னிங்கை கேட்டிருந்தா, சாரா சொன்ன எஸ்கேப் ரூட்டை அக்செப்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ பேர் செத்து இருக்க மாட்டாங்க. இந்த கில்ட் மேக்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. முதல் முறையா அவ சாரா கிட்ட சாரின்னு உண்மையா மன்னிப்பு கேட்கிறா. சாராவும் அந்த நேரத்துல சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். உடனே 2 பேரும் மேப்பை மறுபடியும் பார்த்து சாரா சொன்ன ஒரிஜினல் எஸ்கேப் ரூட்டை தான் ஃபாலோ பண்ண டிசைட் பண்றாங்க. ஆனா வெளியே போறது அவ்வளோ ஈஸி இல்லை. கேவ்ல வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஆக்சிஜனும் கம்மியாகுது. புல் ஷார்க்கும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒவ்வொரு டனல் கிராஸ் பண்ணும்போதும் இதுதான் கடைசியான்னு நமக்கும் டென்ஷன் வரும். ஒரு ஸ்டேஜ்ல ஷார்க் ரொம்ப பக்கத்துல வருது. மேக்ஸுக்கு அப்போ ஒரு விஷயம் புரியுது, 2 பேரும் சேர்ந்து போனா ஷார்க் கண்டிப்பா 2 பேரையும் அட்டாக் பண்ணும். அதனால சாராவை காப்பாத்துறதுக்காக மேக்ஸ் தனியா ஷார்க் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண முடிவு பண்றா. சாரா முடியாதுன்னு சொல்லி அழுதாலும் அவ கேட்காம வேற டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறா. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே புல் ஷார்க்கும் மேக்ஸ் பின்னாடியே போகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு சாரா ஃபுல் ஸ்பீட்ல எஸ்கேப் ரூட் வழியா ஸ்விம் பண்றா. மேக்ஸ் ஷார்க்கிட்ட இருந்து தப்பிக்க ரொம்ப போராடுறா. ஆனா கேவுக்குள்ள இருக்கிற நேரோ ஸ்பேஸ்ல அவளால ரொம்ப நேரம் சர்வைவ் பண்ண முடியல. கடைசியா புல் ஷார்க் மேக்ஸையும் பிடிச்சு கொடூரமா அட்டாக் பண்ணுது. அவ உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணினாலும் சாராவை காப்பாத்துறது தான் அவளோட கடைசி ஆசை. அந்த சாக்ரிஃபைஸ்னால சாரா ஃபைனலி கேவோட எக்ஸிட் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து அவளை மீட் பண்றாங்க. ஹாலிடேக்கு சிரிச்சு சந்தோஷமா வந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல உயிரோட வெளியே வந்தது சாரா மட்டும்தான். மூவி முடியும் போது ஒரு நல்ல மெசேஜையும் நமக்கு கொடுக்குது. கான்ஃபிடன்ஸ் நல்லது, ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆபத்துக்கு வழி. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வார்னிங்கை இக்னோர் பண்ணுனா அதோட விளைவு எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு இந்த படம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், த டெவில்ஸ் மவுத் மூவி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃபேவரட் சீன் எது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம ஸ்ரீலவ் மூவிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.